ரமலான் மாத நோன்பை தொடங்கியிருக்கும் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்துக்கள். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரது வழியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலனாக விளங்கும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு. சென்னை எழும்பூரில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். போதைப்பொருள் கடத்தலால் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு ஏற்பட்டிருப்பதற்கு காரணமான விடியா திமுக அரசுக்கு கண்டனம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசே பதவி விலகு. போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு துணையாயிருக்கும் விடியா ஆட்சியை விரட்டிடுவோம் விரட்டிடுவோம். கருப்பு நிற உடையுடன் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே என்ற வாசகத்துடன் பேட்ஜ் அணிந்து மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுகவினர் பங்கேற்பு. போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா அரசுக்கு எதிராக முழக்கம். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் மாநிலமாக மாறி விற்பனை அதிகரித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து ஜாஃபர் சாதிக் நிதி வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. முதலமைச்சர் குடும்பத்தோடும் காவல்துறையோடும் ஜாஃபர் சாதிக் நெருக்கமாக பழகியிருப்பதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். ஜாஃபர் சாதிக் பல ஆண்டுகளாக வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சிஏஏ சட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்திய நாளில் இருந்தே தொடர்ந்து ஆதரவு அளித்து 2010ஆம் ஆண்டு சிஏஏ சட்டத்திற்கு பேரவையில் ஒப்புதல் அளித்தது விடியா திமுக அரசு. தற்போது சிஏஏ சட்டத்தை எதிர்ப்பது திமுகவின் இரட்டை வேடத்தை காண்பிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2010 திமுகவுடைய ஒப்புதல் யார் இரட்டை வேடம் போடுறாங்க? இங்க ஒரு பேச்சு பேசுறாங்க. அன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மத்தியில் இருக்குது, இங்கேயும் ஆளுகின்ற கட்சி இருக்குது. அப்பொழுது ஒரு நிலைப்பாடு அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லீமுக்கு பாதிப்பில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புதல் வாக்குமூலம் சட்டமன்றத்தில். போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத விடியா திமுக அரசை கண்டித்து கோவையில் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. இளைஞர் மாணாக்க பெண்கள் நலனை மனித சங்கிலி போராட்டம். போதைப்பொருள் கடத்தலால் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு ஏற்பட காரணமான விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். திருச்செங்கோட்டில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு.
போராட்டம் இது போராட்டம், கஞ்சா போதையிலிருந்து போதைப் பொருள் மயக்கத்திலிருந்து இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம். மாறிப்போச்சு போதைப் பொருள் மாநிலமாக தமிழ்நாடே மாறிப்போச்சு. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். அதிமுக எம்பி CV சண்முகம் தலைமையில் ரயில் நிலையத்தில் இருந்து 4 மணி சந்திப்பு வரை மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. போதைப் பொருட்கள் மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம். போதைப் பொருள் மாநிலமாக தமிழ்நாடே மாறிப்போச்சு. காப்பாற்றுவோம். போஸ்டர்களை கிழிப்பதுதான் காவல்துறையின் வேலையா என அதிமுக எம்பி CV சண்முகம் கேள்வி. அதிமுகவினரை அடக்கலாம் ஒடுக்கலாம் என நினைக்க வேண்டாம் என காவல்துறைக்கு எச்சரிக்கை. போட்டோ எடுத்தது, உதயநிதியோட போட்டோ எடுத்தது, கனிமொழியோட போட்டோ எடுத்தது, DGP சங்கர்ஜியோட போட்டோ எடுத்தது. இப்போ நான் மட்டுமா காட்டுறோம்? நேற்று நைட் போஸ்டர் நான் காட்டணும். இது டெல்லி ஃபுல்லாக காரி முழிஞ்சு போச்சு. தமிழ்நாடு உன் கதை, உன் யோக்கியதை காரி முழிது. காவல்துறையுடைய லட்சணம் அதை காட்டணும். உனக்கு என்ன கீழ்ச்சி போடுற போஸ்டர் கிழிக்கிறது தான் உனக்கு வேலையா? காவல்துறைக்கு அதான் எஸ்பிக்கு வேலையா? அந்த விழுப்புரம் மாவட்ட எஸ்பிக்கு தான் வேலையா? நான் கேட்குறோம், நீ கீழ்ச்சி போட்டுட்டா சீப்பம் பறிச்சுட்டா கல்யாணம் நின்றுடுமா? நீ இந்த போஸ்டர் கீழ்ச்சிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கஞ்சா விற்கல, போதை விற்கல, அபின் விற்கல தெரியுமா? தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. விடியா திமுக ஆட்சியை கண்டித்து சேலம் பெரியார் சிலை அருகே அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாஜலம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. தமிழ்நாடு போதைப்பொருள் மாநிலமாக மாறிப்போச்சு. போதைப்பொருள் மாஃபியாவோடு தொடர்பில் உள்ள ஆளுங்கட்சி திமுகவை கண்டிக்கிறோம். தமிழகம் போதைப்பொருள் மாநிலமாக மாறி வருவதை சுட்டிக்காட்டி ஒட்டப்பட்ட போஸ்டர்கள். விடியா அரசின் ஏவல் துறை போஸ்டர்களை கிழித்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இந்த 2 போலீஸ்காரங்களும் இந்த போஸ்டரை நாங்க ஒட்டுறோம். இதை வந்து 2 பேருக்கு வந்து போலீஸ் வந்து போஸ்டரை கிழிக்கிறாங்க. வடலூர் திமுக கைக்கூலியா செயல்படுறீங்களா நீங்க? இல்ல திமுக வேலை செய்வீங்களா? நானு சார் சொல்லுங்க, நீங்க எதுக்கு போஸ்டர் கிழிக்கிறீங்க? இது தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க கிழிச்சிட்டு இருக்கீங்க போஸ்டரை. சுப்ரீம் ஆபீசர் நீங்க எதுக்கு கிழிக்கிறீங்க போஸ்டர்? போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை காவல்துறையினரை வைத்து கிழிக்க வைப்பதுதான் ஐஜியின் வேலையா? உளவுத்துறை ஐஜிக்கு தகைசால் கிழித்தல் விருது கொடுக்கலாம் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை விமர்சனம். ஜாஃபர் சாதிக்கை டெல்லியில் மறைமுகமாக வைத்து விசாரணை மேற்கொண்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விரைவில் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதால் பீதியில் விடியா திமுகவினர். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர்கள் தலைமறைவான நிலையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை. அதிமுக கொடி, லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பன்னீர் பயன்படுத்தக்கூடாது என தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு.
பன்னீருக்கான தடை உத்தரவு அமலில் இருக்கும் நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சனாதனத்திற்கு எதிராக பேசிய வாரிசு அமைச்சர் உதயநிதி மீது பீகாரில் வழக்கு பதிவு. மத உணர்வுகளை உதயநிதி புண்படுத்திவிட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக அரசு 250 ஏக்கர் நிலம் ஒதுக்கி கொடுத்ததால் தான் தற்போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நடைபெற்று வருகின்றன. எய்ம்ஸ் பணி நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்த பிறகு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேட்டி. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து வருகிற 16ஆம் தேதி கவன ஈர்ப்பு வாயிற்கூட்டம் பல்லவன் இல்லத்தில் நடைபெறும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகளை எரிப்பதால் சுகாதார கேடு ஏற்படும் அபாயம். விடியா அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் அரசு மருத்துவமனைகளில் குப்பைகளை எரிக்கக்கூடாது என உறுதியளித்த பின்னரும் குப்பைகள் எரிக்கப்படும் அவலம். திருச்செந்தூர் நகராட்சியில் பல மடங்கு வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. வீடுகள் முன்பு கருப்பு கொடி கட்டி நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தாம்பரம் அருகே பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய நலத்திட்ட உதவிப் பொருட்களை குப்பை வண்டியில் ஏற்றி வந்த அவலம். இதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. ஸ்ரீபெரும்புதூர் அருகே அரசு பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்து சாலை அமைத்து வரும் திமுக ஒன்றிய கவுன்சிலர். விடியா ஆட்சியில் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளும் ஆட்சியாளர்கள் அராஜகம் செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. முசிறி அருகே பிரியாணி கொடுப்பதாக கூறி அரசு விழாவிற்கு அழைத்து வந்து பொதுமக்களை பல மணி நேரம் வெயிலில் காக்க வைத்த விடியா திமுகவினர். 500 பேர் கலந்து கொண்ட நிலையில் 200 பேருக்கு மட்டுமே பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்பட்டதால் பெண்கள் அதிர்ச்சி. சீர்காழியில் புதிய பேருந்து நிலையம் மேம்படுத்தும் பணிகள் தரமாக மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டு. முன்னாள் MLA தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பணிகளை தடுத்து நிறுத்தி முற்றுகை போராட்டம். மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரியை முந்த முயன்ற தனியார் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்த 4 கல்லூரி மாணவர்கள் உயிரிழப்பு. திருப்பூரில் இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு தடையின்மை சான்று வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம். திருப்பூர் தெற்கு நில வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளரை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். சென்னை மாதவரத்தில் உயிரிழந்தவரின் பெயரை பயன்படுத்தி ஆள் மாறாட்டம் செய்து 6.5 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்தை அபகரித்த 4 பேர் கைது. போலி பத்திரத்தை வைத்து தனியார் நிறுவனத்தில் 1.5 கோடி ரூபாய் கடன் பெற்று ஏமாற்றியதும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் அம்பலம். ஸ்ரீபெரும்புதூரில் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பாத சேவை செய்பவர்களுக்கான டெண்டரில் கோவில் நிர்வாகம் முறைகேடு. ஸ்ரீபாதம் செய்பவர்களின் எதிர்ப்பை மீறி திமுக நகர செயலர் சதீஷுக்கு சாதகமாக டெண்டர் விடப்பட்டதால் அதிர்ச்சி. விருதாச்சலத்தில் நடு ரோட்டில் 2 இளைஞர்கள் மது போதையில் சண்டையிட்டு கொண்டதால் வாகன ஓட்டிகள் அச்சம். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து இளைஞர்களை விடியா திமுக அரசு சீரழித்து வருவதாக பொதுமக்கள் ஆதங்கம். ஓமலூர் அருகே விபத்தில் சிக்கிய காரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா போதைப் பொருட்களை கைப்பற்றிய போலீசார். விடியா திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது வாடிக்கையாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பீடி இலைகள் கடத்த முயன்ற ஒருவர் கைது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபைபர் படகு மினி லாரியை கைப்பற்றி கியூ பிரிவு போலீசார் விசாரணை. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் சதம் அடித்த வெயில்.
அதிகபட்சமாக ஈரோட்டில் 101.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதால் மக்கள் அவதி. தேர்தல் பத்திர விவரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது SBI வங்கி. குஜராத் மாநிலத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். போர்பந்தர் துறைமுகம் அருகே போதைப் பொருட்களை படகில் கடத்தி வந்த 6 பாகிஸ்தானியர்கள் கைது.